ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாம் வேதமும் தியானமும் பகுதியில் சங்கீதம் 8 சங்கீதம் 8ஆம் அதிகாரம் வாசித்து நாம் தியானிக்க போகிறோம். கித்தீத் வாத்தியத்தில் வாசிக்க ராகவ தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். மேசியாவை பற்றிய 2வது சங்கீதம். இது ஒரு பொருளடக்கம் அப்படி என்று நாம் பார்க்கும் பொழுது, மேசியாவின் முதலாவது வருகை 1-2, மேசியாவின் 2வது வருகை 3-9 வரைக்கும் நம்ம வாசிக்கிறோம். 8வது சங்கீதம் தேவனுடைய மகிமையும் அவருடைய மகத்துவத்தையும் தியானித்து பாடுகிற சங்கீதம். இந்த சங்கீதத்தின் துவக்கத்திலும் முடிவிலும் தேவனுடைய நாமத்தின் மகிமையை பற்றியும் மகத்துவத்தை பற்றியும் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மகிமைக்கு ஆதாரமாக தேவன் மனுஷருக்கு செய்கிற நன்மையை சங்கீதக்காரர் விரிவாக எடுத்து சொல்லுகிறார். தேவனுடைய நன்மையே அவருடைய மகிமை. தேவன் எல்லா மகிமைக்கும் பாத்திரராயிருக்கிறார். நாம் தேவன் ஏன் மகிமைப்படுத்த வேண்டும் என்பதற்கான காரணங்களை சங்கீதக்காரர் இந்த பகுதியிலே விரிவாக எடுத்து சொல்கிறார். தேவன் தாமே தம்மையும் தம்முடைய மகத்துவமான நாமத்தையும் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். இன்றைக்கு மகத்துவமுள்ள தேவன், இந்த சங்கீதத்திலே நாம் தேவனுக்கு ஒரு பெயர் வைக்க போகிறோம். அது மகத்துவமான தேவன். அல்லேலூயா, ஆமென். சங்கீதம் 8:1 இதில் தேவன் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துவதற்கு மிகவும் பலவீனமான குழந்தைகளையும் பாலகரையும் பயன்படுத்துகிறார். வானத்தில் உள்ள நட்சத்திரங்களையும் சந்திரனையும் மேலும் வான மண்டலங்களுள்ள எல்லா சிருஷ்டிகளையும் தேவன் மனுஷருக்கு பயனுள்ளதாக சிருஷ்டிக்கிறார். இந்த பூமியிலுள்ள சர்வ சிருஷ்டிகளையும் ஆளுகை செய்யக்கூடிய அதிகாரத்தை தேவன் மனுஷருக்கு கொடுத்திருக்கிறார். இதனால் மனுஷன் தேவதூதரிலும் சற்று சிறியவனாயிருக்கிறான். இந்த சங்கீதம் புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்தும் சங்கீதம் எழுதப்பட்டு இருக்கிறது. கிறிஸ்துவானவர் நமக்கு கொடுத்திருக்கிற நம்முடைய மீட்பை பற்றியும் இந்த சங்கீதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. மனு புத்திரர் தங்களுடைய இரட்சகருக்கு கொடுக்கிற துதிகளையும் கனத்தையும் மகிமையும் பற்றி இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவானவர் தம்முடைய பிள்ளைகளை கனப்படுத்துகிறார். இயேசு கிறிஸ்து மனுஷனாக அவதரித்த போது அவர் தேவதூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டார். இயேசு கிறிஸ்து பிதாவுடைய ஒரே பேரான குமாரனா இருந்தும் அவர் தம்மையே மனுஷனாக தாழ்த்தினார். பிதாவுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து தம்மை தாழ்த்தினாலும் பிதாவானவர் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை உயர்த்தினார். அவருக்கு மகிமையும் கனத்தையும் உண்டு பண்ணினார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மையுள்ளதாய் இருக்கிறது. உம்முடைய மகத்துவத்தை வானங்களுக்கு மேலாக வைத்தீர். பகைஞனையும் வழிகாரனையும் அடக்கி போட தேவரீர் உம்முடைய சத்துருக்களின் நிமித்தம் குழந்தைகள் பாலகர் வாயினால் வெலனுண்டு பண்ணினீர். கர்த்தருடைய நாமம் எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மையுள்ளதாக உம்முடைய மகத்துவம் வானங்களுக்கு மேலாக வைத்தீர். சங்கீதக்காரர் தேவனுடைய நாமத்திற்கு கொடுக்க வேண்டிய மகிமையை இந்த சங்கீதத்தின் ஆரம்பத்திலே 1வது வசனத்திலே கொடுத்து விடுகிறார். தாவீது தேவனுடைய மகிமையும் மகத்துவத்தையும் பார்த்து ஆச்சரியப்படுகிறார். தேவனுடைய சமூகத்திற்கு முன்பாக தாவீது தன்னை தாழ்த்துகிறார். தேவனுடைய சமூகத்தில் வரும்போது ஆண்டவராகிய கர்த்தாவே, எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே என்று கர்த்தரை பக்தியோடு அழைக்கிறார். கர்த்தர் தாவீதுக்கு ஆண்டவராய் இருக்கிறார். அவருடைய பிள்ளைகளுக்கும் ஆண்டவராய் இருக்கிறார். நாம் தேவனை ஆண்டவராக விசுவாசிப்போம் என்றால் அவரை நம்முடைய ஆண்டவராகிய அங்கீகரிக்க வேண்டும். கிறிஸ்துவானவர் நம்முடைய ஜீவியத்திற்கு சிந்தையாக செயலுக்கு ஆண்டவராக இருக்கிறார். கர்த்தர் தாவீதை கர்த்தரை துதிக்கும் போது உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மையுள்ளதாக இருக்கிறது என்று ஆச்சரியப்பட்டார். தேவனுடைய மகிமை இந்த உலகத்தில் பிரகாசமாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவனுடைய சிருஷ்டிப்பின் கிரியைகளும் அவருடைய பாரம்பரியங்களும் கிரியைகளும் இந்த உலகத்திற்கு அவருடைய சர்வ வல்லமையை அறிவிக்கிறது. கர்த்தர் நித்தியமானவர். அவர் எக்காலத்திலும் இருக்கிறார். அல்லேலூயா. தேவனுடைய மகத்துவம் பிரகாசமானது. உலகத்தில் நேர்த்தியாக சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் அநேகர் இருக்கிறார்கள்.
பூமியில் வாசம் பண்ணுகிற மனுஷர்களாகிய நாம் தேவனுடைய மகத்துவமான நாமத்தை நம்முடைய காதுகளால் கேட்டு நம்முடைய வாயினால் அவரை துதிக்கிறோம். வானங்கள் உள்ள தேவதூதர்கள் அவருடைய மகிமையையும் பார்த்து அவரை துதிக்கிறார்கள். பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நம்முடைய எல்லா நாமங்களுக்கும் மேலாக மேன்மையுள்ளதாக இருக்கிறது. இதன் மூலமாக தேவன் உயர்த்தப்படுகிறார், மேன்மைப்படுத்தப்படுகிறார். தேவன் பலிகாரரை அடக்கி போட தேவரீர் தம்முடைய சத்துருக்களின் நிமித்தம் குழந்தைகள் பாலகர் வாயினால் பலன் உண்டுகிறார். தேவன் தம்முடைய மைமையும் மகத்துவத்தையும் தம்முடைய சிருஷ்டிகளில் மிகவும் பலவீனமாய் இருக்கிறவர்கள் மூலம் அறிவிக்கிறார். கர்த்தரானவர் குழந்தைகள் பாலகர் வாயினால் பலன் உண்டு பண்ணுகிறார். கர்த்தரானவர் குழந்தைகளுடைய வாயினாலும் பாலகருடைய வாயினாலும் துதி உண்டாகும். மத்தேயு 21:16 இவர்கள் தேவனுடைய மகிமையும் மகத்துவத்தையும் துதித்து பாடுவார்கள். சிறு பிள்ளைகள் இந்த உலகத்தில் பிறக்கும் போது தேவன் அவர்கள் அற்புதமாக பாதுகாக்கிறார், பராமரிக்கிறார். எல்லா பிள்ளைகளுக்கும் எல்லா பாலகருக்கும் தேவனுடைய நன்மைகளையும் உதவிகளையும் பெற்றிருக்கிறார்கள். இதற்காக அவர்கள் தேவனை தங்கள் இருதயத்தில் நன்றியோடு துதிக்கிறது. அல்லேலூயா, சோத்திரம். தேவனுடைய ராஜ்யம் கிருபையும் ராஜ்யமாகும். தேவன் கிருபை மிகுந்தவர். ஆதி திருச்சபையில் அப்போஸ்தலர்களை படிப்பறிவு இல்லாதவர்களாக வேதமையுள்ளவர்களாக இருந்தார்கள். அப்போஸ்தலர் 13 வாசித்தார். கர்த்தரோ படிப்பிலும் ஞானத்திலும் குறைவுள்ள தம்முடைய சீஷர்களை இந்த பூமியிலே தம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும் அதற்காக பயன்படுத்தினார். உலகத்தாரின் பார்வைக்கு இவர்கள் பிள்ளைகள் போலவும் பாலகரை போலவும் இருந்தார்கள். கர்த்தரோ இவர்களை தம்முடைய மகிமையை அறிவிப்பதற்காக பயன்படுத்தினார். அல்லேலூயா. நாம் தேவ சமூகத்திலே மிகுந்த நம்மை ரொம்ப தாழ்மையுள்ள பிள்ளைகளாக காணப்படும் போது தேவன் நம்ம என்ன செய்கிறார்? அவர் நம்முடைய வாயிலை பலனை உண்டு பண்ணுவார். அல்லேலூயா, ஆமென். பைத்தியமாக தோன்றுகிற அப்போஸ்தலர் பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. 1 கொரிந்தியர் 1:21 அதை நாம் பார்க்கலாம். நாம் பைத்தியங்களைப் போல தோன்றினாலும் பாருங்கள், தேவன் பைத்தியமானவைகளை தான் தெரிந்து கொள்கிறார். 1 கொரிந்தியரில் பார்க்கிறோம் இல்லைங்களா? ஆமென். 1ஆம் அதிகாரத்தில் கூட நாம் பார்க்கிறோம், யாரை தெரிந்து கொள்கிறார் தேவன் என்று நாம் பார்க்கிறோம். பகைஞனை அழிப்பதற்கு தேவன் குழந்தைகளையும் பாலகர்களையும் பயன்படுத்தி பலிகாரரை அழிப்பதற்கு தேவன் பிரசங்கத்தையும் சாட்சியையும் பயன்படுத்தலாம். சங்கீதம் 8ஆம் அதிகாரம் 2வது வசனம், ரோமர் 1:16, 1 கொரிந்தியர் 1:18-24, 1 கொரிந்தியர் 2:1-4. குழந்தைகளுடைய வாயினாலும் பாலகருடைய வாயினாலும் துதி உண்டாகிறது. தேவனுடைய சத்தியம் எளிமையாகவும் சுத்தமாகவும் மனுஷருக்கு பாலகர் குழந்தைகள் மூலமாக வெளிப்படுத்தப்படும். புதிதாய் பிறந்த குழந்தைகள் போல் வளரும்படி பாலின் மேல் வாந்தியாயிருக்கும். அதுபோல தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாந்தியாயிருக்கிறோம். 1 பேதுரு 2:1-2, எபிரேயர் 5:11-14. பைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. 1 கொரிந்தியர் 1:18-24. தேவன் ஞானிகளுடைய ஞானத்தை அழித்து புத்திசாலிகளுடைய புத்தியை அவமாக்குகிறார். 1 கொரிந்தியர் 1:19. அல்லேலூயா, ஆமென். விரல்களின் கிரியைகளினால் வானங்களை ஸ்தாபித்தீர். சந்திரனையும் விசாரிக்கிறதுக்கு அவன் எம்மாத்திரம். நீர் அவனை தேவதூதரிலும் சென்று சிறியவனாக்கினீர். மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். உம்முடைய கரத்தின் கிரியைகள் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். ஆடு மாடுகள் எல்லாவற்றையும், காட்டு மிருகங்களையும், ஆகாயத்து பறவைகளையும், சமுத்திரத்து மச்சங்களையும், கடல்களில் சஞ்சரிக்கிறவைகளையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். அல்லேலூயா. தேவனுடைய விரல்களின் கிரியைகள். உமது விரல்களின் கிரியையாகிய உம்முடைய வானங்களையும் நீர் ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்போது, 3வது வசனத்தில் அவ்வளவு ஒரு தாவீது தேவனுடைய மகத்துவத்தையும் மேன்மையும் கொண்டு பேசுகிறார். அல்லேலூயா.
இந்த பூமியிலே ஜீவித்த காலத்தில் அவரிடத்தில் தெய்வீகமும் மனுஷத்துவமும் சேர்ந்து காணப்பட்டது. தேவன் தம்முடைய தெய்வீக கிருபையை நமக்கு காண்பிக்கிறார். நம்முடைய துதிகளின் மூலமாக, ஸ்தோத்திரங்களின் மூலமாகவும் தேவனுடைய தெய்வீக மகிமையை நாம் போற்றி புகழ வேண்டும். அல்லேலூயா, ஆமென். தாவீது வானத்தையும் வானத்தில் தேவன் சிருஷ்டித்த சிருஷ்டிகளையும் நோக்கி பார்க்கிறார். பார்க்கும்போது அதை பற்றி தியானிக்க வேண்டும். அதை தேவனுடைய விரல்களின் கிரியைகள் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா, ஆமென். பரலோகத்தில் உள்ள சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நாம் ஏறிட்டு பார்ப்பது நமக்கு கிடைக்கிற சிலாக்கியம். அல்லேலூயா, வானங்கள் கர்த்தருடையவைகள். சங்கீதம் 115:16 எழுதப்பட்டிருக்கிறது. விரல்கள் தேவன் இவற்றை சிருஷ்டித்தார். அல்லேலூயா, வார்த்தையினாலே சிருஷ்டித்தார். அதன் பின்பு அவர் விரல்களினாலே அதையெல்லாம் உருவாக்கி உண்டாக்கினார். அல்லேலூயா, உண்டாக கடவுள் என்று விரல் நீட்டி தான் அவர் சொல்லியிருப்பார். அந்த விரல் நீட்டுதலும் காரியங்கள் தான் அதில் காணப்படுகிறது. பிரியமானவர்களே, அல்லேலூயா. தேவன் பூமியில் உள்ள மனுஷனுக்கு பிரயோஜனம் உண்டாவதற்காக தேவன் வானத்திலே சந்திரம் நட்சத்திரம் சிருஷ்டிக்கிறார். நம்முடைய பிரயோஜனமே கர்த்தருக்கு முக்கியம். நமக்கு அதிக பிரயோஜனம் உண்டாகும் விதத்தில் தேவன் வானங்களையும் சந்திரனையும் சூரிய நட்சத்திரங்களையும் சிருஷ்டித்து அவற்றை ஸ்தாபித்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். அதையெல்லாம் அவரை இயக்குகிறார். அவர் கரங்களின் கிரியைகள். ஆமென். பாருங்கள், வானங்கள் கர்த்தருக்குரியவை. அவற்றை தேவன் தம் விரல்களினால் சிருஷ்டித்தார். தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்தும் சொல்லே தேவனுடைய விரல் ஆகும். யாத்திராகமம் 8:19, லூக்கா 11:20. இந்த வசனத்தில் விரல்கள் என்று பன்மையிலும் பயன்படுத்தப்பட்டுள்ளது. தேவனுடைய கரங்களை குறிக்கும். தேவன் தமது வார்த்தையினால் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். அவற்றில் உள்ளவைகள் எல்லாவற்றையும் தேவன் தம் கரங்களினால் உண்டாக்கினார். சங்கீதம் 8:6 சொல்லப்பட்டிருக்கிறது இல்லைங்களா? பூமி சங்கீதம் 8:3-6, சங்கீதம் 90:2, சங்கீதம் 95:5. வானம் என்று சொல்லப்படுகிற வசனங்களை பார்க்கும் பொழுது சங்கீதம் 8:3, சங்கீதம் 19:1, சங்கீதம் 102:25. சந்திர சூரிய நட்சத்திரங்கள் எல்லாவற்றையும் நாம் பார்க்கும் பொழுது பல்வேறு வசனங்களிலிருந்து நாம் இதை அறிந்து கொள்கிறோம். தேவனை சந்திரத்தையும் நட்சத்திரத்தையும் ஆண்டவர் உருவாக்கினவர், கரங்களினாலே உண்டாக்கினார். ஹல்லேலூயா. மனுஷன் எம்மாத்திரம். மனுஷனை நினைக்கிறதுக்கும் மனுஷகுமாரனை விசாரிக்கிறதுக்கும் எம்மாத்திரம். ஹல்லேலூயா, ஆமென். நாம் ஒன்றும் இல்லை. தேவனுடைய கிருபை மனுஷனுக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய கிருபை செலாக்கியம். தாவீது தேவனுடைய அன்பை நினைவு கொண்டு, கர்த்தாவே, மனுஷரை நீ நினைக்கிறதுக்கும் மனுஷகுமாரனை நீ விசாரிக்கிறதுக்கும் எம்மாத்திரம் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். தெய்வமானவர்களே, ஹல்லேலூயா. தேவனுடைய சிருஷ்டிப்பு. தேவன் மனுஷனுடைய உள்ளான மனுஷனை சிருஷ்டித்தார். கர்த்தருடைய மனுஷனையும் பூமியிலே மண்ணாக உண்டாக்கினார். தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். தேவன் ரூபத்தின்படியே மனுஷனை உண்டாக்கினார். இஸ்ரவேலில் அநேக தேவனுடைய சரீரத்தை தரிசித்திருக்கிறார்கள். அல்லேலூயா, ஆமென். மனுஷனுடைய சரீரத்தில் உள்ள உறுப்புகள் பார்த்தீங்கன்னா 263 எலும்புகள், 600 தசைகள், 970 மைல் நீளமுள்ள இரத்த நாளங்கள், காதுகளில் மட்டும் 20,000 முடிச்சுகளாம், 1 கோடி நரம்புகள் இருக்கிறதாம். வியர்வை வெளியேற்றுவதற்கு ஒரு சதுர அங்குல தோளிலும் 3500 வியர்வை நாளங்களும், இவைகள் 40 மைல் நீளமுள்ளவைகளாக இருக்கிறதாம். நமது குடல் உணவுப் பொருள்களை உறிஞ்சிக் கொள்வதற்கு 2 கோடி உணவு நாளங்கள் இருக்கிறதாம். நுரையீரலில் 60 கோடி காற்று திசுக்கள் இருக்கிறதாம். மனுஷனுடைய ஒவ்வொரு நாளும் 2400 கேலன் காற்றை சுவாசிக்கிறானாம். ஒரு 20 லிட்டரு பார்த்தீங்கன்னா 1 லட்சத்துக்கு வாங்கி, இந்த கொரோனா டைம்லலாம் 1 லட்சம் ஒரு சிலிண்டர் துடிக்கிறது. நம்முடைய இருதயம் ஒரு மணி நேரத்துக்கு 1 மணி நேரத்துக்கு 4200 தடவை துடிக்கிறதாம். எடையுள்ள இரத்தத்தை இரத்த குழாய்கள் செலுத்துகிறது. மனுஷனுக்கு ஒரு ஆத்மா உள்ளது. மனுஷனுடைய உணர்வு, ஆர்வம், கோபம், ஏக்கம், தாகம் எல்லாம் உணர்வுகள் அல்லேலூயா ஆத்மா மூலம் உணர்கிறது. சோத்ரம் 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 அல்லேலூயா. தேவன் மனுஷரை தூதரிலும் சற்று சிறியவனாக்கினார். தேவன் மனுஷனை சிருஷ்டித்து அவனுக்கு சரீரம், ஆவி, ஆத்மா உண்டாக்கி
மனுஷனுடைய சரீரம் மற்ற எல்லா சிருஷ்டிகளின் சரீரங்களிலிருந்தும் வேறுபட்டு இருக்கிறது. தேவன் மனுஷனை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்திருக்கார். ஆணுக்கு வேற பெண்ணுக்கு வேற விதமாக தேவன் படைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா, ஆமென். துன்மார்க்கரின் சரீரம் மரித்த பிறகு அவர்களுடைய ஆத்மா உணர்வுடன் இருக்கும். மரித்தோரின் உயிர்த்தெழுதல் என்பது ஆத்மாக்கள் உயிருடன் இருப்பதை குறிப்பிடாது. மரித்தவர்களுடைய சரீரங்கள் மறுபடியும் உயிர் பெறுவதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. யோவான் 3:15 ஆத்துமாவை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. மனுஷனுக்கு பூமியின் சந்திரனும் நட்சத்திரங்களையும் ஆளும் அதிகாரத்தை தேவன் கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. மனுஷன் பாவம் செய்யவில்லை என்றால் அவனுக்கு நித்திய ஜீவனும் மகிமையும் கிடைத்திருக்கும். மனுஷனுடைய வீழ்ச்சி. தேவன் மனுஷனை பாவமில்லாதவனாக சிருஷ்டித்தார். ஆமாண்டவரே சோத்திரம், ஆண்டவரே ராஜா சோத்திரம். வியாதி வேதனை உண்டாயிற்று. பிசாசின் பிள்ளைகளாக மாற்றப்பட்டிருக்கிறோம். பிறப்பினாலும் கிரியையினாலும் நாம் பாவிகளாக மாற்றப்பட்டுவிட்டோம். அல்லேலூயா, ஆமென். மனுஷனுடைய ஆயுசினாலும் குறுகி போய்விட்டது. தேவன் மனுஷனுக்கு தம்மை பற்றியும் சிருஷ்டிப்பு மனுஷனை குறிப்பிட்ட தமது திட்டம் ஆகியவற்றை பற்றியும் வெளிப்படுத்தி இருக்கிறார். இதன் மூலமாக மனுஷன் தன் ஆரம்பத்தையும் முடிவையும் தனக்கு கொடுக்கப்பட்டுள்ள பொறுப்புகளையும் புரிந்து கொள்ளலாம். மனுஷனுடைய தேவன் தம்மை வெளிப்படுத்தியுள்ள வெளிப்பாடை பரிசுத்த வேதாகமம். அல்லேலூயா, ஆமென். பாருங்கள் பிரியமானவர்களே, நம்முடைய வார்த்தை வசனங்கள் எல்லாவற்றையும் சோத்திரம். கர்த்தரின் கரத்தின் கிரியை வானங்கள். மனுஷனுடைய வீழ்ச்சி இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆடு மாடுகள் எல்லாவற்றையும், காட்டு மிருகங்கள், ஆகாயத்து பறவைகள், சமுத்திர மச்சங்கள், கடல்களில் சந்தரிக்கிறவைகள் நம்முடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் எவ்வளவு பெரிய கிருபையை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆனாலும் நம்ம என்ன செய்யறதில்ல, தேவனுடைய காரியங்களை நாம் அற்பமாக எண்ணுகிறோம். எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மையுள்ளதாக இருக்கிறது. தாவீது இந்த சங்கீதத்தின் கர்த்தருடைய நாமத்தை மேன்மைப்படுத்துகிறார். ஆரம்பத்திலே தாவீது பாடினது போலவே இந்த சங்கீதத்தின் முடிவிலும் எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மையுள்ளதாக இருக்கிறது என்று பாடி முடிக்கிறார். மெய்யாகவே கர்த்தருடைய நாமம் மேன்மையுள்ளது. அவருடைய நாமம் மகத்துவமானது. அல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளது. இதிலே மனுஷனை எப்படி சிருஷ்டித்தார், மனுஷனுக்கு ஆளுகையை கொடுத்தார், அவருடைய நாமம், இதை குறித்ததான காரியங்களை நாம் வசித்து இன்னும் நீங்கள் அதிகமாக தியானியுங்கள். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நம்மை குறித்ததான ஒரு நோக்கம், சித்தம் நம்மை தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா.